உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் நாங்களும் எங்கள் கிரியைகளும் உம்மை பிரியப்படுத்துவதாக அமைவதாக. அதற்கேற்ப எங்கள் இருதயத்தில் ஞானத்தை தாரும். எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். உமக்கு பிரியமாய் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. கரம் உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. பாடுவோமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை அசைத்து நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 90. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். அப்போ இங்கே ஒரு ஜெபம் சொல்கிறார். மோசேயின் பெயரால் எழுதப்பட்ட ஒரு ஜெபம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமான உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லைப்பா. நீர் தான் எங்களுக்கு அடைக்கலாம். இந்த பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீர் அப்போதிருந்தே துவக்கத்திலிருந்தே அனாதியாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில நேரம் சில அனாதியாயின்னா அனாதையாயின்னு வாசிச்சிருவாங்க. அனாதை இல்லை, அனாதியாயின்னா ஆமாம் ஸ்தோத்திரம். உலக தோற்றத்துக்கு முன்னே இருந்து நீர் என்றென்றைக்கும் நீர் தான் தேவனாக இருக்கிறேன். நீ மனுஷரை நீர் துளியாக்கி ஒரு சொட்டு தண்ணி மாறி மனுப்புத்தரை திரும்புங்கள்னு சொல்கிறீங்கப்பா. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போல் இருக்குது. ராட்சாமம் போல் இருக்குது. அதில் வெள்ளம் போல் எத்தனையோ சந்ததி ஆமாம் அவங்க வாரிட்டு போயிடுச்சு. பிறந்த ஒரு சந்ததி வந்துச்சு, ஒரு சந்ததி போகிறது. அநேக மரித்து போனாங்க, நித்திரைக்கு ஒத்து போயிட்டாங்க. காலையில் முளைக்கிற புல்லை போல் சில ஆட்கள்லாம் ஒரு நோக்கம் இல்லாமல் முடிஞ்சு போச்சு. சில காலையில் முளைத்து பூத்து மாலையில் அறுப்புண்டு போகிற மாதிரி ஒரே நாளில் பூத்து ஒரே நாளில் ஆமாம் பிரகாசித்து ஒரே நாளில் அழிஞ்சு போகிறத பார்க்குறோம். நாங்களும் கோபத்தினால் அழிந்து உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம்ப்பா. எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை முகத்துக்கு முன்பாகவும் வெளிச்சத்தில் நிறுத்தினேன். இதில் என்னென்னா, மனுஷன் கர்த்தரை தேடாமல் தன்னுடையதான சுய இச்சைகளை தேடுகிறபடினால் அவன் தேவனை விட்டு விலகி போகிறான். பாவங்களை செய்து அக்கிரமங்களை செய்து தன்னை கெடுத்து கொள்கிறான். 9 சொல்கிறேன், எங்கள் நாட்கள் எல்லாம் உடைய கோபத்தில் போயிடுச்சுப்பா. உமக்கு பிரியமாக நடப்பதை விட்டுட்டு உமக்கு கோபம் மூட்டிக்கிட்டே வாழ்ந்துட்டோம்ப்பா. உமக்கு நாங்கள் பிரியமாக நடக்காமல் உங்களை நாங்கள் கோபப்படுத்தி வாழ்ந்துட்டோம். அதனால் எங்கள் வாழ்க்கையெல்லாம் கதை போல் கழிச்சிட்டோம்ப்பா. எப்படி இருக்கும் பாருங்களேன், எப்படி இருக்கும். எங்கள் வருஷம் ஆயுசு நாங்கள் 70 வருஷம் அல்லது 80 வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையெல்லாம் வருத்தமும் சஞ்சலமும் தானேப்பா. அது சீக்கிரமாக கடந்து போகுது. நாங்களும் எங்கள் காலத்தில் பறந்து போகிறோம். உங்களுடைய கோபத்தின் வல்லமையும்
உமக்கு பயப்படத்தக்க விதமாக நம்முடைய உக்கிரத்தை அறிந்து கொள்கிறோம் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுத்தார். நாங்கள் எவ்வளோ காலம் இருப்போம்? நம்ம இந்த எதிர்காலத்தை நினச்சி நம்ம வாழ்க்கையை நடத்தணுமா? நம்முடைய காலங்கள் கொஞ்சம்தான். நம்ம ஞான இருதயம் உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஞான இருதயத்தை தார். நாங்கள் இனி என்ன நடக்கணும்? நாங்கள் இல்லாமல் போகும்னே நாங்கள் செய்ய வேண்டியது என்னப்பா? உம்முடைய சபைக்கும் உம்முடையதான சபை மக்களுக்கும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? நாங்கள் இந்த தலைமுறைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்ற உதவி செய்யுங்கப்பா. எது வரைக்கும் கோபமாக இருப்பீங்கப்பா? எங்களுக்காக பரிதவியும் ஆண்டவரே. நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உடைய கிருபையினால் திருப்தி ஆக்குங்கப்பா. இப்போ நாம் தான் திரும்பணும். நம்ம அவரை கோபப்படுத்தினதுலேருந்து நம்ம திரும்புவோமாக. நாம் ஏன் ஆண்டவரை கோபப்படுத்தி கொண்டே வாழ வேண்டும்? ஒரு ஜெபம் பண்ணுறார். நாங்கள் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாங்களை மகிழ்ச்சி ஆக்குங்கப்பா. நாங்கள் உண்மை பிரியமாக நடப்போம். உடைய கிரியை உடைய ஊழியக்காரருக்கும் மகிமை பிள்ளைகளுக்கு விளங்குவதாக எங்கள் தேவனாய ஆண்டவரின் பிரியங்கள் மேலே இருப்பதா. இனி நாங்கள் உண்மை கோபப்படுத்த மாட்டோம்ப்பா. உமக்கு பிரியமாக நடந்து கொள்வோம். உங்கள் பிரியம் எங்கள் மேலே இருக்கணும். அதான் எங்கள் ஆசை. எங்கள் கையின் கிரியைகளும் உமக்கு பிரியமானதாக இருக்கணும் அப்பா. எங்கள் கையின் கிரியைகளும் உமக்கு பிரியமான, நாங்கள் உமக்கு முன்பாக பிரியமானவர்களாகவும் எங்கள் கையின் கிரியைகள் உமக்கு பிரியமுள்ளதாகவும் இருக்கும்படி எங்களை உறுதிப்படுத்தியருளும். என் கையின் கிரியைகளை உறுதிப்படுத்துங்க. இனி நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் திகழ, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய், உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் நாங்களும் எங்கள் கிரியைகளும் உம்மை பிரியப்படுத்துவதாக அமைவதாக. அதற்கேற்ப எங்கள் இருதயத்தில் ஞானத்தை தாரும். எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். உமக்கு பிரியமாய் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. எங்கள் மேலே பிரியமாக இருங்கப்பா. நாங்களுமே விசுவாசிக்கிறோம், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். எங்கள் மேல் உங்கள் முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, திரும்பி வாரும். எங்களை திருப்பி அருளும். எங்களை காலையிலே கிருபையால் திருப்தியாக்கும். எங்களை மகிழ்ச்சியாக்கும். உம்முடைய மகிமை எங்களிலே விளங்க பண்ணும். எங்கள் கிரியைகளை உறுதிப்படுத்தும். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 90 மோசேயின் சங்கீதம். இதில் மனுஷனுடைய வாழ்நாளை குறித்து போட்டிருக்குது. வெள்ளங்கள் வாரி கொண்டு போவது போல் என்ன செய்கிறான் மனுஷனுடைய வாழ்நாள். குறைந்தது. நித்திரைக்கு தூங்குனா மறுநாள் என்ன செய்யலை, எழுந்திருக்கிறதில்ல. அப்படிப்பட்டதான வாழ்நாள். அதே போல் காலையில் முளைத்து பூத்து அது சாயங்காலத்துக்குள்ளே வாடி போகிற புல்லுக்கு மனுஷன் என்ன செய்கிறான், ஒப்பாக இருக்கிறான். மாலையில் அவைகள் என்ன செய்கிறது, அறுப்புண்டு அழிந்து போகிறதுன்னு சொல்லிப்பா. இப்படிப்பட்டதான மனுஷனுடைய வாழ்நாள். அவன் இந்த வாழ்நாளுக்குள்ளார அவன் என்ன செய்யணும், சந்தோஷத்தை காணும்படிக்கு அவன் இதில் சொல்கிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின வருஷத்துக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா? இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாக உங்களுடைய நாமத்தை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமேனப்பா. மனுஷனுடைய வாழ்நாள் கத்தாவே அப்பா புல்லுக்கோப்பா இருக்கிறதப்பா. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான்ப்பா. ஆமேனப்பா. காற்று அதன் மேலே பட்ட உடனே அது இல்லாமல் போயிட்டு இருந்த இடம் அதை அறியாதுன்றது மாதிரி கத்தாவை நடந்து போகிறதப்பா. தேவனை இப்படிப்பட்டதான மனுஷனுடைய வாழ்க்கையில் கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே அப்பா. நாங்கள் சிறுமையை கண்ட வருடங்களுக்கு சரியாக அப்பா, துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாக அப்பா எங்களை ஆமேனப்பா மகிழ்ச்சியாக்க வேண்டும். இந்த வாழ்நாள் குறுகின இந்த வாழ்நாளில் மகிழ்ச்சியை காண செய்யுங்கப்பா. உடைய கிரியையை கத்தா உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமையை அவர்கள் பிள்ளைகளுக்கும் கத்தாவே விளங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனுடையதான பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் ஆமேனப்பா கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். எங்களுடைய கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.